ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு மகா கந்த சஷ்டி பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி விரதம் இருக்கலாம், எந்த விரதம் இருந்தால் எதற்கு பலனுன்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த விரதத்தை யார் இருக்கலாம், யார் யார் இருக்கலாம்னு சில பேருக்கு டவுட் இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு குழந்தையே இல்லைக்கா, நான் இந்த மகா கந்த சஷ்டி இருக்கலாமா? எனக்கு வேலை கிடைக்கணும், நான் இருக்கலாமா? எனக்கு கல்யாணம் ஆகலை, நான் இருக்கலாமான்னு என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் தான் இந்த பதிவு. எனக்கு ரொம்ப கஷ்டங்க, தாங்க முடியாத கஷ்டம். அடுத்த கட்டம் என்னால் வாழவே முடியல, சாவரத்தை தவிர எனக்கு வழியே இல்லை. கடன் கழுத்தை நெரிக்குது, தாங்க முடியாத அளவுக்கு மனசு கஷ்டம். எதுவாக இருந்தாலும் இந்த மகா கந்த சஷ்டியில் இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம், எல்லாத்துக்காகவும் இருக்கலாம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை, அகப்பைனா கர்ப்பப்பை, சரிங்களா? சஷ்டின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். எதுக்குன்னா, குழந்தை இல்லாதவங்க இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆணோ அடுத்த சஷ்டிக்குள்ளே ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ கண்டிப்பாக பிறக்கும். முருகப்பெருமான் கொடுப்பார். கேட்டதை மட்டும் கொடுக்குற ஒரு முருகப்பெருமான் இல்லை, கேட்டதை விட நினைக்கிறத, நம்ம மனசில் நினைக்கிறத கொடுக்குறவர். முழுமையாக முருகா ஓம் முருகான்னு மனசார ஒரே தடவை முழுமையாக முருகான்னா அடுத்த செகண்ட் நம்ம இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பார். ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் வரும். முருகனே வர அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பெரிய புண்ணியமாக பண்ணிட்டோம் அப்படிலாம் இல்லைங்க. முழுமையாக முருகனை நம்புறவங்களுக்கு கடவுள், நம்ம தமிழ் கடவுள்னு சொன்னால் அது முருகன் தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அதை ரியலாக உணர்ந்து தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்க இருக்கலாம், ரொம்ப நாள் வேலை தேடிட்டு வேலை கிடைக்காதவங்களா இருக்கலாம், இல்லை உடல்நிலை சரியில்லாதவங்களாம், நோய் நொடியில் ரொம்ப அவதிப்படுறவங்களா இருக்கலாம், இல்லை எல்லா பிரச்சனையும் முருகா என்னை காப்பாற்று இருங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் இந்த சஷ்டி முடிஞ்சு ஒரு புது பாதை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் அத்தனை கஷ்டமும் இந்த சஷ்டியில் விரதம் தீரும். இது உண்மையான வாக்கு. நீங்கள் இதை பார்த்துட்டு இந்த விரதம் இருந்து முடிச்சுட்டு உங்கள் பிரச்சனை தீரும். கண்டிப்பாக தீரும். தீராதுன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. முருகான்னு அடுத்த செகண்ட் நிற்பார். அப்போ நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் முருகனை அருளை பெற்று நலமும் வளமும் பெருகணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தாங்க உங்ககிட்ட இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.